கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் ஒரு வருஷம் முடிஞ்சது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அவர்தான் முதலமைச்சர் சொல்லக்கூடியவர்களையும் தமிழ்நாட்டில் நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான வெள்ளம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை தேர்தல் முடிவுகள் தெரியும். அதாவது யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்றதெல்லாம் 26 தேர்தல் முடிந்த பிறகு தெரியும். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் களத்தில் இந்த காலகட்டத்தில் நாங்கள் பின்வாங்கியதில்லை. ஆகவே இது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான வெள்ளம் 75 ஆண்டுகளை கடந்த ஒரு அரசியல் இயக்கம். இன்னைக்கெல்லாம் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுனால நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லுகின்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். கொடியை அடையாளம் காட்டுவதற்கு முன்னர், கொள்கைகளை வெளிப்படுத்துவதற்கு முன்னராக நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர், ஆட்சி எங்க கட்சி தான் சொல்ற சூழ்நிலையில இன்னைக்கு வர்றவங்க இருக்காங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கிய நேரத்துல ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கமாகத்தான் தொடங்கினார்கள். அப்படி தொடங்கி அந்த இயக்க தேர்தலில் போட்டியிடவே இல்லை. பிறகு ஒரு 8 ஆண்டுகள் கழித்து தான் தேர்தல் களத்திலே போட்டியிடலாம் என்று பெரும்பாலானோர் அண்ணாவின் தம்பிமார்கள் அப்பொழுது அண்ணாவிடம் கேட்ட நேரத்தில் அதையும் கூட ஒரு ஜனநாயக கட்சி என்ற அடிப்படையில் திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் வாக்கெடுப்பு நடத்தி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்திலே போட்டியிடுவதா வேண்டாமா, ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் என்று விருப்பத்தை தெரிவித்து அதன் பிறகு பெரும்பான்மையோர் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே தான் திமுக தேர்தலில் போட்டியிட்டுச்சு. அப்படி போட்டியிடுகின்ற நேரத்தில் கூட சொன்ன கருத்து, அண்ணா அவர்களும் மற்ற முன்னணி தலைவர்களும் சொன்ன கருத்து என்னன்னா, நம்முடைய பகுதியில் நம்முடைய மாநிலத்தில் ஆங்காங்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி மக்களுடைய தேவைகளை கேட்டறிந்து அந்த தேவைகளை ஆட்சியாளர்களிடத்தில் எடுத்து சொல்லி அதை பெறுவதற்கு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நம்முடைய உறுப்பினர்கள் சிலர் வேண்டும் என்று அப்படித்தான் பண்ணாங்களே தவிர தேர்தல் களத்துல திமுக போட்டியிட்டதுக்கு இப்படியெல்லாம் வரலாறு. இது ஏதோ ஆட்சிக்கு வர வேண்டும்னு அண்ணா முதலமைச்சராக வரணும்னோ, கலைஞர் போன்றவர்கள் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரான தளபதி போன்றவர்கள் முதலமைச்சராக வரணுன்றதுக்காக இந்த கட்சியை தொடங்கல. இது ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கமாக தொடங்கி பிறகு காலப்போக்கில் அரசியல் இயக்கமாக தேர்தலில் பங்கு பெறுகின்ற இயக்கமாக எவ்வளவு பொறுமையா அந்த கட்சி வளர்ந்து இன்னைக்கு 75 ஆண்டுகளை கடந்த ஒரு அரசியல் இயக்கம். ஆனால் வர கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் ஒரு வருஷம் முடிஞ்சது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அவர்தான் முதலமைச்சர் சொல்லக்கூடியவர்களையும் தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கொண்டு வருவார்கள். யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கும். 2026 திமுக